அனைத்து பார்வையாளர்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் புகழேந்தி வலிசன். வாங்க இன்றைய பதிவுக்கு போகலாம். இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு, எப்படி பணம் சம்பாதிப்பது, அதாவது 1800 ரூபாய் டாலர் மதிப்பில் பார்த்தீங்கன்னா $100 எப்படி சம்பாதிப்பது அப்படிங்கிற டாபிக் பார்க்க போகிறோம். ஃபோப் என்கிற ஒரு ஆப் தான். இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரே ஒரு ஃபோட்டோ செல் பண்ணாலே போதும் $100 கொடுக்குறாங்க. அதாவது ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் செல் பண்ணால் போதும் $100. இப்போ அந்த ஃபோட்டோ எப்படி செல் பண்ணுறது அப்படின்றதுக்கான ஒரு 10 டிப்ஸை பார்க்க போகிறோம். இந்த 10 டிப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணோன்னா இந்த ஒரே ஒரு ஃபோட்டோவை மட்டும் நம்ம எடுக்கிற ஒரே ஒரு ஃபோட்டோவை செல் பண்ணால் போதும் நம்மளுக்கு $100 கிடைக்குது. அதற்கான டிப்ஸை நம்ம வாங்க பார்க்கலாம். முதல் டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லிஸ்ட் அவுட் த காம்படிஷன்ஸ். இப்போ நம்ம ஃபோப் ஆப் ஓப்பன் பண்ணியாச்சு. அந்த ஆப் மூலிமா போய்ட்டு மிஷின்ஸ் ஓப்பன் பண்ணுறோம். அந்த மிஷினில் போயிட்டிங்கன்னா இப்போது வீக்லி பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 5 to 6 சேலஞ்ச் இருக்கும். அந்த மிஷின் இருக்கும். அந்த மிஷின் பற்றி என்னென்ன கம்பெனிஸ் வந்திருக்கு, என்னென்ன கேட்டகரி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்னென்ன மிஷின் கம்பெனிஸ் வந்திருக்கு, அவங்களோட ரெக்குயர்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ இந்த 1 வீக் பார்த்தீங்கன்னா ஒரு 5 காம்படிஷன் வந்திருக்கும். என்ன பண்ணோம், அந்த 5 கம்பெனிஸ் அந்த காம்படிஷனுக்கு என்னென்ன ரெக்குயர்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனிஸோடைய டீட்டெயில்ஸை நம்ம ரெக்குயர்மெண்ட் எடுத்து லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு நோட் பென் எடுத்து நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுக்கணும். என்னென்ன ரெக்குயர்மெண்ட் கேட்டிருக்காங்க அப்படின்றத நோட் பண்ணி வச்சுக்கணும். செகண்ட் டிப் பார்த்தீங்கன்னா, ரீட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட் ரெக்குயர்மெண்ட்ஸ். ஒரு கம்பெனி ஒரு மிஷின் எடுத்தாச்சு. அந்த மிஷின் ஓப்பன் பண்ணி அது ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்க்கணும். அவங்க வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பாங்க அவங்களுக்கு என்ன தேவைப்படுது, அவங்களுடைய வாண்டட்ஸ் என்ன, அவங்களுக்கு என்ன மாதிரி ஃபோட்டோ எதிர்பார்க்குறாங்க அப்படின்ற அவங்க ரெக்குயர்மெண்ட்ஸை அந்த டீட்டெயில்ஸில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸை வந்து ஃபுல்லாக படித்து பார்க்கணும். நம்ம ஃபுல்லாக படித்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அவங்களுடைய ரெக்குயர்மெண்ட்ஸ் என்ன ஃபுல்லாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான ஃபோட்டோ நம்ம எடுக்க போகிறோம். அதனால் அவங்களுடைய ரெக்குயர்மெண்ட்ஸ் என்னங்கிறத முழுசாக நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு தான் ஃபோட்டோ எடுக்கிறத நம்ம போக முடியும். அதனால் அவங்களுடைய ரெக்குயர்மெண்ட்ஸை ஃபுல்லாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ஃபுல் ரெக்குயர்மெண்ட்டை தெரிஞ்சுக்கணும். அடுத்த தேர்ட் டிப்ஸ் பார்த்திங்கன்னா, பை ப்ராடக்ட்ஸ். இப்போ இந்த ரெக்குயர்மெண்ட்ஸ் பார்த்தாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா, ஒரு கம்பெனி வந்து இப்போ நிவியா ப்ராடக்ட் வருது அப்படின்னு வச்சுக்கோம், இல்லை லைஃப் பை ப்ராடக்ட் வருது, அவங்க வந்து அட்வர்டைஸ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு ஃபோட்டோ தேவைப்படுது அப்படின்றாங்க. இப்போ வந்து என்ன பண்ணுறோம், அவங்க நிவியா ப்ராடக்ட்டை வச்சு அவங்க அட்வர்டைஸ் பண்ண சொல்கிறாங்க, நம்மள ஒரு ஃபோட்டோ எடுக்க சொல்கிறாங்க. அப்படின்னா நம்மளுக்கு ஒரு நிவியா ப்ராடக்ட் தேவைப்படும். இல்லை லைஃப் பாய் வச்சு அவங்க ஒரு இமேஜ் கேட்குறாங்க, ஃபோட்டோ எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நம்ம லைஃப் பாய் ப்ராடக்டாக வாங்க வேண்டியிருக்கும். அப்போது நம்ம போய் அந்த ப்ராடக்ட் வாங்கணும். இல்லை நம்மளே யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். அந்த ப்ராடக்ட் அப்படியே வச்சு நம்ம அதற்கான ஃபோட்டோஸை நம்ம எடுத்து அவங்களுக்கு கொடுக்கணும். அப்போ வந்து நம்ம ஒரு ப்ராடக்டை வாங்க வேண்டியிருக்கும். சில டைம்ஸ் நேச்சுரல்ஸ் எடுக்க வேண்டியிருக்கும். சில டைம் அவுட்டிங்கில் போய்ட்டு அவுட் ஆஃப் ஸ்டேஷன் சிட்டி எடுக்க வேண்டியிருக்கும். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம எதுவும் ஸ்பெண்ட் பண்ண தேவை, ப்ராடக்ட் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. சம்டைம்ஸ் சில ப்ராடக்ட் மட்டும் வாங்க வேண்டியிருக்கும். நிவியா, லைஃப் பாய் அந்த மாதிரி ப்ராடக்ட் வாங்க வேண்டியிருக்கும். அப்போ மட்டும் நம்ம ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணணும். அடுத்து ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா, கோ டு பையர் கம்பெனி சைட் டு நோன் அண்ட் அனலைஸ் அபவுட் கம்பெனி ப்ராடக்ட்ஸ். என்ன பண்ணோம், டிஸ்கிரிப்ஷனில் அந்த மிஷினோட டிஸ்கிரிப்ஷனில் அவங்க கொடுத்துருப்பாங்க டீட்டெயில்ஸ் கீழே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வெப்சைட்டும் கொடுத்துருப்பாங்க. இப்போ என்ன பண்ணோம், கம்பெனி வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு அவங்களுடைய ப்ராடக்ட் என்ன, அவங்க என்ன ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, அவங்களுக்கு ரிக்குயர்மெண்ட் அப்போ எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு அனலைஸ் பண்ணணும். அவங்களுடைய கம்பெனி டீட்டெயில்ஸ் உள்ள போய் என்ட்ரி ஆகி அவங்களுடைய மார்க்கெட் பிளேஸ் எப்படி இருக்குது, அவங்களுடைய ப்ராடக்ட் கஸ்டமர் எப்படி இருக்காங்க, அப்போ அவங்களுக்கு எந்த மாதிரி ஃபோட்டோஸ் அவங்களுக்கு தேவைப்படும் அப்படிங்கிற ஒரு ரிக்குயர்மெண்ட்டை தெரிஞ்சுக்கிட்டு அனலைஸ் பண்ணி அதற்கான நம்ம ஃபோட்டோ எடுக்க வேண்டியிருக்கோம். அதனால் அவங்க வெப்சைட்டில் போய் டீட்டெயில்ஸை நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது 5th டிப் பார்த்தீங்கன்னா, சி லாஸ்ட் பாட் ஃபோட்டோஸ். இப்போ ஒரு கம்பெனி எடுத்துக்கிட்டோம், அவங்க வந்து மிஷினில் வந்து கொடுக்குறாங்க நம்மளுக்கு ஃபோட்டோ வந்து பை பண்ணுறதுக்காக ஒரு மிஷின் நடத்துகிறாங்க. அப்படி நடத்தும் போது அவங்க வந்து ஆல்ரெடி ஒரு மிஷின் நடத்தியிருப்பாங்க. இப்போ நடத்தியிருக்கும் போது அவங்க வந்து ஃபோட்டோஸ் வந்து பை பண்ணியிருப்பாங்க. இப்போ அந்த பை பண்ண ஃபோட்டோஸ் வந்து கீழே வந்து டிஸ்பிளே ஆகிட்ருக்கும். நம்மளுக்கு மிஷினுங்கிற டேப்பில் போகும்போது அவங்களுடைய டீட்டெயில்ஸ் ஓப்பன் பண்ணுறோம். கம்பெனி டீட்டெயில்ஸ் ஓப்பன் பண்ணும்போது அவங்க லாஸ்ட் பைடு ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோஸ் சாம்பிள் ஃபோட்டோஸ் மாரி நம்மளுக்கு காட்டும். அது வந்து அவங்க வந்து நம்மளுடைய ஃபோப்புங்கிற ஆப் மூலிமா ஆல்ரெடி பை பண்ண ஃபோட்டோஸால் தான் அதை நம்ம சாம்பிளாக யூஸ் பண்ணிக்கலாம். அவங்க எந்த மாதிரி ரிக்குயர்மெண்ட் எதிர்பார்த்துருக்காங்க, அவங்க அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் ஓகே பண்ணி அவங்க வாங்கியிருக்காங்க அப்படின்ட்டு நம்ம அந்த லாஸ்ட் ஃபோட்டோஸை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து 6th டிப், சூஸ் த கரெக்ட் பிளேஸ் ஆர் லொக்கேஷன். இப்போ நம்ம ஒரு ஃபோட்டோ எடுக்க போகிறோம் அப்படின்னா என்ன பண்ணணும், ஒரு அட்ராக்டிவான, ஒரு நேச்சுரலான, இல்லை அவங்களோட ரெக்குயர்மெண்ட் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஏரியா சூஸ் பண்ணணும், இல்லை ஒரு பிளேஸை சூஸ் பண்ணணும். அதுதான் ரொம்ப மெயின் திங். ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் சூஸ் பண்ணியாச்சு. அடுத்து எந்த இடத்துல வைக்க போகிறோம்,
எப்படி காட்ட போகிறோம் அப்படிங்கிற ஒரு இதுவை காட்டணும். அதனால் நம்ம ஒரு இப்போ வெளியே சிட்டி, அவுட் ஆஃப் த சிட்டி, இல்லை ஒரு நேச்சுரல் பிளேஸ், ஒரு மவுண்டன் எடுக்கணும், ஒரு சிட்டி எடுக்கணும் அப்படின்னும் போது நம்ம அவுட் ஆஃப் ஸ்டேஷன் வெளியே போய் லொக்கேஷனை பார்த்து இந்த இடத்துல எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 4-5 இடத்துல சுற்றி லொக்கேஷன் சூஸ் பண்ணணும். இல்லை நம்ம வீட்டிலே வச்சு ஒரு ப்ராடக்ட்டை மட்டும் எடுக்க போகிறோம் அப்படின்னாலும் ஒரு பிளேஸ், நல்ல பிளேஸ் சூஸ் பண்ணணும். அடுத்து 7th டிப் பார்த்தீங்கன்னா, திங்க் டிஃப்ரெண்ட் ஐடியா அண்ட் ஆங்கிள். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஐடியா க்ரியேட் பண்ணணும். ப்ளஸ் அது ஒரு எந்த ஆங்கிளில் வச்சு ஃபோட்டோ எடுத்தால் அதனுடைய லுக்கு நல்லாயிருக்கும், மற்றவங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு அட்ராக்டிவாக இருக்கும், ஒரு நியூ திங்காக, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆங்கிளாக தெரியணும். அதனால் நம்ம நியூ திங்காக, ஒரு புதுவிதமான ஒரு யோசனையில் நம்ம திங்க் பண்ணணும். ப்ளஸ் அதனுடைய ஆங்கிளும் நம்ம டிஃப்ரெண்ட் ஆங்கிளாக, ஒரே இமேஜை டிஃப்ரெண்ட் ஆங்கிளை சூஸ் பண்ணி நம்ம எடுக்கும்போது அதில் எது பெஸ்ட்டான ஃபோட்டோ உங்களுக்கு தோணுதோ அந்த ஃபோட்டோவை நீங்கள் அதில் அந்த மிஷினில் போஸ்ட் பண்ணலாம், அப்லோட் பண்ணலாம். அதனால் டிஃப்ரெண்ட் திங்கை யூஸ் பண்ணுங்கள், க்ரியேட்டிவிட்டியாக யூஸ் பண்ணுங்கள். க்ரியேட்டிவிட்டியாக திங்க் பண்ணி அதுக்கான நியூ டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆங்கிளையும் எடுங்க. ஃபோட்டோஸை நிறைய ஃபோட்டோஸ் எடுங்க. அந்த ஃபோட்டோஸில் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி பெஸ்ட்டான ஃபோட்டோவை சூஸ் பண்ணி அந்த ஃபோட்டோவை நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். அடுத்த நம்ம 8th டிப்ஸுக்கு போவோம். 8th டிப்ஸ் பார்த்தீங்கன்னா, ஜாயின் டு ஆல் காம்படிஷன். அதாவது பார்த்தீங்கன்னா மிஷின்ஸ் வரும். இப்போ வீக்லி பார்த்தீங்கன்னா நிறைய காம்படிஷன் மிஷின்ஸ் வச்சுட்டே இருப்பாங்க. குறைஞ்சது பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு 5 to 6 மிஷின்ஸ் அது கண்டிப்பாக வந்துகிட்டே இருக்கும். பார்த்திங்கன்னா நம்ம எல்லா மிஷின்லேயும் ஜாயின் பண்ணணும். ப்ராடக்ட்ஸ் நம்மளுக்கு கிடைக்காம இருக்கும், அது வாங்க முடியாது. ஸோ காஸ்ட்லியான ப்ராடக்ட்ஸ் இருக்கும். இப்போ அந்த மிஷினில் நம்ம ஜாயின் பண்ணதுக்கான சுச்சுவேஷன் கொஞ்சம் டவுட்டாக இருக்கும். அப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம எந்த மாதிரி மிஷின்லலாம் ஜாயின் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கோ அந்த மிஷினில் எல்லாத்தையும் நம்ம ஜாயின் பண்ணணும். மோஸ்ட்லி எல்லா மிஷின்லையும் ஜாயின் பண்ணுறதுக்கு பார்க்கணும். முடிஞ்ச அளவுக்கு எல்லா மிஷின்லேயும் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள், எல்லாத்துலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். நல்ல ஒரு சான்ஸ் இது. அதனால் எல்லா மிஷின்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணி நிறைய ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணுங்கள், வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்து 9th டிப் பார்த்தீங்கன்னா, கிரியேட் அட்ராக்டிவ் டைட்டில்ஸ் அண்ட் டேக்ஸ். இப்போ நம்ம ஃபோட்டோ எடுத்தாச்சு, டிஃப்ரெண்ட் ஆங்கிள் எடுத்து லொக்கேஷன் சூஸ் பண்ணி ஒரு பெஸ்ட்டான ஃபோட்டோ எடுத்தாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, அதனுடைய அப்லோட் பண்ணுறதுக்கான ஃபஸ்ட்டு ஒரு டைட்டில் சூஸ் பண்ணணும். ஏன்னா அவங்க ஃபஸ்ட்டு படிக்க போகிறது ஒரு ப்ராடக்ட் வாங்குறவங்க, அந்த ஃபோட்டோ பை பண்ணதுக்கு வரவங்க ஃபஸ்ட்டு நம்ம ஃபோட்டோ பார்ப்பாங்க. ஃபோட்டோ பிடிச்சோன்னா அடுத்து டைட்டில் பார்ப்பாங்க, ஒரு அட்ராக்டிவான டைட்டில் இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க. இந்த டேக் அவங்க ஒரு வேளை சர்ச் பண்ணுறதுக்கோ இல்லை அந்த டேக் மற்றவங்களுக்கு சர்ச் பண்ணும்போது அந்த டேக் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அந்த டேக் யூஸ் பண்ணுது. ஆனால் பை பண்ண வரவங்க அந்த டைட்டிலை தான் மோஸ்ட்லி பார்ப்பாங்க. ஃபஸ்ட்டு பிக்சர் பார்ப்பாங்க, பிக்சர் ஓகேனா டைட்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் நோட் பண்ணுவாங்க. இப்படி டைட்டிலாக அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்மளுடைய ஃபோட்டோஸை கண்டிப்பாக அவங்க வாங்கி வைக்காங்க. அதனால் நீங்கள் டேகையும் டைட்டிலும் மெயினாக நம்ம ஒரு அட்ராக்டிவான டைட்டில், ஒரு நியூ திங்கான ஒரு டைட்டிலாக நம்ம சூஸ் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியமானது. அப்போ தான் கஸ்டமர், அதாவது ப்ராடக்ட் வாங்குறவங்க, பை பண்ணுறதுக்கு வருவாங்க. அந்த டைட்டிலில் பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு நியூ திங்காக தோணும். அப்படி தோணும் போது நம்மளுடைய ஃபோட்டோஸை அவங்க வாங்கிக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் டைட்டில் ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். ஃபோட்டோ எப்படி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி நம்ம வைக்கக்கூடிய டைட்டிலில் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதனால் டைட்டிலை நல்ல ஒரு பெஸ்ட் சாய்ஸாக சூஸ் பண்ணுங்கள். அதே போல் டேக் மற்றவங்க ஃபோபாப்பில் எந்த ஃபோட்டோ தேவைப்படுது சர்ச் பண்ணும்போது டேக் தான் ரொம்ப மோஸ்ட்லி தூக்கி கொடுக்கும். அதனால் டேகை யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 10th டிப்ஸ், அப்லோட் 10 to 15 ஃபோட்டோஸ் ஃபார் எவ்ரி மிஷின். ஒவ்வொரு மிஷின் இருக்குது, அந்த எல்லா மிஷின்லையும் பார்த்திங்கன்னா 10 to 15 ஃபோட்டோஸ் கண்டிப்பாக செல் பண்ணுங்கள். அதை பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணணும். 10 to 15 ஃபோட்டோ, ஒவ்வொரு மிஷினுக்கும் 10 to 15 ஃபோட்டோ நம்ம அப்லோட் பண்ணும்போது அந்த ஃபோட்டோஸில் குறைஞ்சி ஒரு ஃபோட்டோ 2 ஃபோட்டோவாவது அவங்கள அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்படி அட்ராக்ட் பண்ணிச்சுன்னா அவங்க வாங்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் மிஷின் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஒரு மிஷினுக்கே நீங்கள் 10 to 15 ஃபோட்டோ கண்டிப்பாக அப்லோட் பண்ணுங்கள். நீங்கள் அந்த ஃபோட்டோஸ்லேருந்து மிஷினை வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா நிறைய மிஷின் நம்ம ஒரு மிஷினில் ஜாயின் பண்ணி 10 to 15 நிறைய ஃபோட்டோ அப்லோட் பண்ணும்போது அந்த மிஷினில் ஏதாவது அந்த ஃபோட்டோஸில் நம்மளுடைய அப்லோட் பண்ண ஃபோட்டோஸில் ஏதாவது 1-2 அவங்கள அட்ராக்ட் பண்ணி பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நிறைய ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணுங்கள். ஒரே மிஷின் எடுத்துங்க, அந்த ஒரு மிஷினில் நிறைய ஃபோட்டோ அப்லோட் பண்ணுங்கள். அதே மாதிரி எல்லா மிஷின்லையும் ஜாயின் பண்ணுங்கள். எல்லா மிஷின்லேயும் நிறைய ஃபோட்டோஸ் அப்லோட், அது ரிலேட்டடான அவங்களுடைய ரெக்குயர்மெண்ட் தெரிஞ்சுக்கிட்டு அந்த ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரே மிஷினில் நம்ம நிறைய ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணும்போது அது அவங்கள பார்க்குறதுக்கோ இல்லை ஒரு ஃபோட்டோ பார்த்த பிறகு நம்மளோட ப்ரொஃபைலுக்கு வருவாங்க. அப்படி வந்த பிறகு கண்டினியூஸாக ஒரு 5 ஃபோட்டோ அது ரிலேட்டடாக இருந்துச்சுன்னா அப்போது நம்மளுடைய ஃபோட்டோ அவங்க வாங்க பண்ணுறதுக்கான
நிறைய சான்சஸ் இருக்குது. இதில் உங்களுக்கு டவுட்ஸ் எதாவது இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோஸ் உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணுன்றதையும் உங்களுடைய விருப்பத்தையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்காக நான் ஒரு சிறந்த வீடியோவை எடுத்து உங்களுடைய தெளிவுபடுத்துறதுக்காக நான் வீடியோஸ் போடுறேன். மேலும் நம்மளுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய்.